கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, கர்த்தர் உனக்கு துணை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு மனுஷங்க துணையாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏமாந்து போவீங்க. ஆதாம் ஏவாள் பாருங்கள், மனிதனை படைத்த பின்பு தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை என்று கண்டு ஏற்ற துணையை ஏற்படுத்தினார். ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள், ஏவாளுக்கு ஏற்ற துணை ஆதாம். ஆனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏற்ற துணை சர்வ வல்லமையில் தேவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உங்களுக்கு துணையாக நிற்கிறது ஒருவர், அவர் சர்வ வல்லமையில் தேவன். நல்லா சொல்லுங்கள், இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், கர்த்தர் என் துணையாக இருக்கிறான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் துணையாக இருக்கிறான், பிசாசு என்னை என்ன செய்ய முடியும்? நம்ம சொல்ல முடியும். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் நமக்கு 1000 யானையுடைய பலன் வந்துடும். ஏன்னா சர்வ வல்லமையில் தேவனே நமக்கு துணையாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒரு துணை தேவை. தனியாக போவதற்கும் சரி, சில காரியங்களை எடுத்து செய்வதற்கும் சரி, துணை தேவை. இன்னைக்கு சரியான துணை இல்லாததுனால தான் நிறைய பிரச்சனைகள். துணையாக இருக்க வேண்டியவங்களே துரோகிகளாக மாறுகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சொல்லுங்கள், கர்த்தர் என் துணை. வேதம் சொல்லுது, ஏசாயா 41:13 வசனத்தை வாஸ்து பார்த்தா, பயப்படாதே, நான் உன் வலதுகரத்தை பிடித்து உனக்கு துணையாய் நிற்கிறேன். எவ்வளவு வல்லமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். நம்முடைய வலதுகரத்தை பிடிச்சி, பயப்படாத, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். சர்வ வல்லமையில் தேவன் நமக்கு துணையாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வேதத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. யாத்ராகமம் 14வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் இராணுவத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனை. எகிப்தின் இராணுவம் இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று குவிப்பதற்காக வருகிறார்கள். செங்கடல் 2 பிளக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் பயணிக்கிறார்கள். அதை தொடர்ந்து எகிப்தின் இராணுவம் வருகிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு எண்ணம், இந்த செங்கடல் நடுவில் நம்ம செத்து மடிய போகிறோம். சந்தோஷமாக கொல்றதுக்காக, இஸ்ரவேலை கொல்வதற்காக எகிப்தின் இராணுவம் வரும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணினார். யாத்ராகமம் 14:14 கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன் சொன்னார். அதே போல் செங்கடலின் நடுவில் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். எகிப்தினுடைய இராணுவத்தினுடைய ரதங்களுடைய குதிரைகள், உருளைகள் கலந்து போக கர்த்தர் பண்ணினார். வருத்தத்தோடு ரதத்தை ஓட்ட பண்ணினார்கள். எகிப்தின் இராணுவம் சொன்னது, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 25 வசனத்தை வாசித்து பாருங்க, நம்ம ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்காக துணை நின்று யுத்தம் செய்கிறார். ஓடிட்டாங்க. ஓடினவங்களை விட்டாரா? கொன்று போட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் துணை. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் துணை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.